வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். மதுரை விமான நிலையத்தில் உயர் தொழில்நுட்ப கோபுர பயன்பாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கூடுதலாக 48,000 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படும் என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்சார அடுப்பை பயன்படுத்தும் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளுக்கு மானியம் வழங்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் சுயசார்பை உறுதி செய்வதற்கான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி தகுதிச் சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாம் ஷில்சாரில் 23,550 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், இப்பகுதி இளையோர்களின் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கான எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக எடுத்துரைத்தார். எழுச்சிமிகு கிராமம் இயக்கத்தின் கீழ் எல்லையோர கிராமங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாகவும், டியூட்டிகோரின் விமான நிலையம் இனி தூத்துக்குடி விமான நிலையம் என அழைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் பிரதமர் வெளியிட்டார். முன்னதாக மதுரை விமான நிலையத்தில் அதிநவீன தொழில்நுட்ப கோபுர செயல்பாடுகளை காணொலி மூலம் பிரதமர் தொடங்கி வைத்தார். மதுரையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இங்கிருந்து பல்வேறு உலக நாடுகளுக்கு நேரடி விமான போக்குவரத்து மேம்படுவதுடன் மக்கள் தொடர்பு வலுப்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென் தமிழகத்தின் பொருளாதார மேம்பாடு, கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தவும் இது வகை செய்யும். நாடு முழுவதும் வீடுகள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பிற அத்தியாவசிய சேவைகளுக்கு தடையற்ற எரிபொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேற்காசிய நிலவரம் மற்றும் எரிவாயு விநியோக இடைவெளியை சரி செய்ய உள்நாட்டு இயற்கை எரிவாயு உற்பத்தி 30% மேலாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கூடுதலாக 48,000 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். நாட்டில் நலிவடைந்த சிறுபான்மையின சமூகத்தினரின் நலன்களை உறுதி செய்ய அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு வெளிப்படையான சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகளை அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். இந்திய கடற்படை பயிற்சி கப்பல் INS சுதர்ஷினி ஐரோப்பிய தீவு நாடான மால்டா சென்றடைந்தது. நட்பு ரீதியான இந்த கடல் பயணத்தின் மூலம் இந்தியா மற்றும் மால்டா இடையேயான பாதுகாப்பு மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேலும் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள அனைத்து நாடுகளிலும் மக்கள் தொடர்பு மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் இந்நடவடிக்கை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் மேம்பட்ட கிரையோஜெனிக் உந்துவிசை திறன்களை வலுப்படுத்துவதில் LVM-3 திட்ட சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதற்கு மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், 22 டன் எடையுள்ள CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி உள்நாட்டு தொழில்நுட்ப நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துவதாக கூறினார். பிரதமரின் மடிக்கணினி திட்டத்தின் கீழ் அனைத்து மாணாக்கருக்கும் இலவச மடிக்கணினிகள் அல்லது 25,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்களை பொதுமக்கள் மற்றும் மாணாக்கர் myscheme.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளுமாறு பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. லோக் அதாலத் தேசிய மக்கள் நீதிமன்றம் தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது. வாகன விபத்து இழப்பீடு, ஜீவனாம்சம், காசோலை மோசடி உள்ளிட்ட நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு இதில் சமரச தீர்வு எட்டப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் நடைபெற்ற லோக் அதாலத்தில் வாகன விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை பெறப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் 18 அமர்வுகளில் நடைபெற்ற லோக் அதாலத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட்
தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய நிதிநிலை அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் உணவகங்கள், தேநீர் கடைகளில் மின்சார அடுப்புகள் பயன்படுத்தினால் மானியம் வழங்கப்படும் என தமிழக மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் எரிவாயு தட்டுப்பாடு இடர்பாடுகளை நீக்குவது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், மேற்காசிய நிலவரத்தால் மாநிலத்தில் வணிக எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை சரி செய்யும் வகையில் அதிக அளவில் மின்சார அடுப்புகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதற்காக உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளுக்கு ஒரு யூனிட்டிற்கு 2 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிலைமை சீராகும் வரை இந்த மானிய உதவி தொடரும் என்றும் அவர் அறிவித்தார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு இம்மாதத்திற்கான பொது விநியோக திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3228 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்படும் என்றும் கூறினார். கள்ளச்சந்தையில் சிலிண்டர் விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்கள் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் சுய உதவி குழுவினரின் பொருளாதார மேம்பாட்டிற்கான பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 4000த்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், அரசின் சிறப்பான நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் சுயதொழில் தொடங்குவதற்கான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 37 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் மற்றும் 6 மகளிருக்கு திருமண நிதியுதவி உள்ளிட்டவற்றை அவர் வழங்கினார். பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களால் 22வது விவசாய நிதி விடுவித்துள்ளார். விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். இந்த நிதியை பயன்படுத்தி விவசாயத்திற்கு தேவையான உயிர் உரம் வாங்குவதற்கு, களைக்கொல்லிகள் வாங்குவதற்கு போன்ற சிறு இடுபொருட்கள் வாங்குவதற்கு பெற்று விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். 22வது தவணையாக கிசான் கார்டு மூலம் 2000 ரூபாய் எனது வங்கி கணக்கில் வரவைக்கப்பட்டுள்ளது. விவசாயம் சார்ந்த இடுபொருள் வாங்குவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. இதன் மூலம் பலவற்று மாவட்டம் சார்பாக நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாமாயில் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு மானிய உதவிகளை வழங்கி வருவது தங்களுக்கு பயனளிப்பதாக அரியலூர் மாவட்ட விவசாயி தெரிவிக்கையில், இந்த பகுதியில் அதிக அளவில் நாங்கள் பாமாயில் சாகுபடி செய்கிறோம். பாமாயில் சாகுபடி செய்வதற்கு மத்திய அரசாங்கம் மானியம் வழங்குகிறார்கள். கடந்த காலத்தில் இருந்ததை விட தற்பொழுது விலை சற்று கூடுதலாக அறிவிக்கப்பட்டு போதுமான லாபம் கிடைப்பதால் விவசாயிகளாகிய நாங்கள் இந்த பாமாயில் சாகுபடியை செய்து வருகிறோம். தொடர்ந்து சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு மானியம் கொடுக்கிறார்கள். அது விவசாயிகளுக்கு உபயோகமாக இருக்கிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இயற்கை வள பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இயற்கை வளத்தை பேணி காப்போம், பிளாஸ்டிக் ஒழிப்போம், வன விலங்குகளை பாதுகாப்போம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி பழைய குற்றாலம் விலக்கில் இருந்து துவங்கி குடியிருப்பு, நன்னகரம், குமாரர் கோவில், இளஞ்சி, வல்லம், சிலுவைமுக்கு, காசிமேஜபுரம் வழியாக குற்றாலம் பிரதான அருவி வரை நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வனத்துறை அதிகாரி 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஓட்டப்பந்தய போட்டியில் கலந்து கொண்டது அனைத்து ஊழியர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். சென்னை, துபாய் இடையே இன்றிரவு சிறப்பு விமானம் இயக்கப்பட உள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. மேற்காசிய நிலவரத்தால் பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி தகுதிச் சுற்று இறுதி ஆட்டத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுரை விமான நிலையத்தில் உயர் தொழில்நுட்ப கோபுர பயன்பாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கூடுதலாக 48,000 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படும் என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்சார அடுப்பை பயன்படுத்தும் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளுக்கு மானியம் வழங்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது.
மாற்றுத்திறனாளிகளின் சுயசார்பை உறுதி செய்வதற்கான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி தகுதி சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.